முதுமையில் நாம் ஆரோக்கியமாக வாழ இன்று நாம் படித்து கொண்ட பாடம் மனதை முதலில் சந்தோஷமாகவும் கண்டென்டாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான். உண்மையிலேயே இன்றைய வாழ்வு மிகச்சிறந்த வாழ்வு. ஆனால் ஒன்றே ஒன்று இன்று நமக்கு மக்களுக்கு தேவையானது மனித நேயம். தனித்தன்மையான சுத்தமான உணவை வீட்டில் சமைத்துதான் வெளியில் போய் சாப்பிட வேண்டும் என்றால் கூட கையில் எடுத்துக்கொண்டு சென்று சாப்பிடுவது வழக்கம். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் லக்ஷ்மி தேவி. என்னுடைய வயது 83. நான் பிறந்தது 1943ஆம் ஆண்டு கரூரில். அப்பொழுது அது ஒரு இயற்கையான சூழலில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். தாய் தந்தையார், என்னுடைய பாட்டனார், நாங்கள் 7 குழந்தைகளும் ஒன்றாக அளவு நிலையம் என்னும் ஒரு பெரிய மாளிகையில் அன்போடும் பண்போடும் வளர்ந்தோம். எங்கள் வீடு வாசல் ஒரு தெருவிலும் அதன் முடிவு இன்னொரு தெருவிலும் இருக்கும். இருந்தாலும் அப்பொழுது 2ஆம் உலகப் போர் நடந்த காலம். எனவே உடைக்கும் உணவிற்கும் பஞ்சம் இருந்தது. மக்கள் சிறிது அவதிப்பட்டார்கள். மனிதநேயம் அந்த நாட்களில் மிகுதியாகவே இருந்தது என கூறலாம். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வோம். அதனால் அவ்வளவு கடினமாக வாழ்க்கை இருந்ததாக எனக்கு நினைவில்லை. மக்கள் எல்லாம் மிகவும் மன நிறைவாகவே இருந்தது. போட்டி பொறாமை மிகவும் குறைவாகவே இருந்தது. அந்த சமயத்தில் சுதந்திர போராட்ட வெறி மக்களிடையே தீவிட்டு எழுந்தது. எங்களுடைய தாய் தந்தையரும் தெருவில் இருப்பவர்களும் மற்றவர்களும் சுதந்திரத்திற்காக மிகவும் பாடுபட்டார்கள். என் உறவினர் ஒருவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை எங்கள் வீட்டு திண்ணையிலேயே அமர்ந்து இரத்தமின்றி கத்தியின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடலை எழுதி தேசபக்தியை உணர்ச்சியை எல்லோரிடமும் ஊட்டி வந்தார். அதன் பின் சுதந்திரம் பெற்றோம். எல்லோருக்கும் மிக்க மகிழ்ச்சி. அந்த ஞாபகம் எனக்கு இன்னும் கண்முன் நிற்கிறது. தெருவெங்கும் சுதந்திர கொடி பறந்தது. இளைஞர்களும் பெரியவர்களும் இந்த நியூஸ் பேப்பர்களை மூவர்ண கொடியை தீட்டி அதை பறக்க விட்டிருந்தார்கள். தாயின் மணிக்கொடி பாரீர் என்று நம் தேசிய கொடியை ஏற்றி அதன் கீழ் நின்று எல்லோரும் வணக்கம் கூறி இனிப்பு சாப்பிட்டு மிகவும் கொண்டாடினோம். அப்பொழுது எனக்கு வயது 4 இருக்கும். பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தோம். பள்ளியில் இருபாலரும் படித்து வந்தோம். ஸ்கூல் மிகவும் அருகில் இருந்தது. அது நகராட்சி பள்ளி. அதிலிருந்து 5ஆம் வகுப்பு விடுத்து 6வது வகுப்புக்கு மேல்நிலை பள்ளிக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்காக நாங்கள் அங்கே சென்றோம். அப்பொழுது குமுதா என்னும் என்ற உற்ற தோழி எனக்கு கிடைத்தார். 7வது வகுப்பு படிக்கும் பொழுது பாரதியார் பேச்சு போட்டியில் சேருவதற்கு ஒரு சான்ஸ் கிடைத்தது. அதில் சேர்ந்து மிக சிறப்பாக பேசி பரிசு பெற்றேன். 11ஆம் வகுப்பு, அதாவது SSLC அந்த காலத்தில் படிக்கும் பொழுது நூற்றாண்டு விழா நடந்தது. சுதந்திர போராட்ட நூற்றாண்டு விழா 1958ஆம் ஆண்டு. அதற்கு பேச்சு போட்டி நடத்தினார்கள். மாவட்ட அளவிற்காக என்னை எங்களது ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ் ஒரு ஆசிரியருடன் திருச்சிக்கு அனுப்பி வைத்தார். அங்கு நேஷனல் ஸ்கூலில் அந்த போட்டி நடந்தது. அப்பொழுது சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு என்பதை பற்றி பேசி 5 நிமிடங்கள் பேச வேண்டும். அப்படி பேசும்பொழுது எனக்கும் இன்னொரு மாணவிக்கும் ஒரே மதிப்பெண் கிடைத்தது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த நேரத்தில் உங்களது கடமை என்ன? சுதந்திர நாட்டில் உங்கள் பிரஜையாகிய உனது கடமை என்ன என்று பேசுங்க. உடனே எனக்கு ஒரு திரைப்படம் ஞாபகம் வந்தது. அதில் KR விஜயா அவர்களும் ஒரு போட்டியில் பேசுவார். அதில் அந்த கருப்பொருளை எடுத்துக்கொண்டேன். நம்முடைய இந்திய நாடு ஒரு பெரிய அகல் விளக்கு போல் இருக்கிறது. அதில் நாம் எல்லோரும் எண்ணெய் போல் அமர்ந்திருக்கிறோம். அதில் திரியிருக்கிறது. சுதந்திர பேரொளியை பரப்ப விட வேண்டும், அது நன்றாக சுடர்விட வேண்டும். அதற்காக நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உழைத்து படித்து முன்னேறி நம் நாட்டை இந்த உலகில் சுடர்விட்டு பிரகாசமாக உயர்ந்த நாடாக ஆக்க வேண்டும் என்று கூறியவுடன் எனக்குத்தான் அந்த பரிசு கிடைத்தது. உடனே நான் மாநில போட்டிக்காக சென்னைக்கு அனுப்பப்பட்டேன்.
அப்பொழுது ஒரு ஆசிரியர் என்னுடன் வந்தார். என்னுடைய உறவினர் ஒரு வீட்டில் தங்கி, என்னுடைய தாத்தா ஒருவர் ஹெட்மாஸ்டராக இருந்தார். அவர் என்னை ராஜாஜி ஹாலுக்கு அழைத்து போனார். அங்கும் தமிழகத்தின் பங்கு சுதந்திர போராட்டத்தில் என்பதை பற்றி பேசி எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. பெண்களுக்கான முதல் பரிசு கிடைத்தது. அதன் பின் 11வது SSLC நன்றாக எழுதினேன். எனக்கு எக்ஸம்ஷன் கிடைத்தது. 14 வயதிலே முடித்து விட்டேன். பிறகு ஹோலி கிராஸ் கல்லூரியில் குமுதா என்னும் தோழியுடன் அவளோட சகோதரிகளுடனும் ஒரே அறையில் தங்கி இருந்து எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட் ஆனேன். கல்லூரியில் நன்ஸ் நடத்தும் கல்லூரி, அவர்களுடைய கட்டுப்பாடுக்கெல்லாம் இணங்கி அது மிகவும் நன்றாக இருக்கும். ரெக்ரியேஷன் அவர் என்று இருக்கும். அந்த நேரத்தில் லைட்டெல்லாம் நிறுத்திவிட்டு நாங்கள் சாப்பிட்டு வந்தவுடன் எங்களுக்கு வேண்டிய விதத்தில் நாங்கள் சிரித்து பேசி, ரேகிங் எல்லாம் கூட அப்பொழுது இருக்கும். அப்பொழுது ஒரு பெண், அப்பொழுது சேர்ந்த பெண்ணை நாங்கள் சீனியரானவுடன் ரேகிங் செய்வது வழக்கம், கூட்டி கொண்டு போய். அப்படி இருக்கும்பொழுது டான்ஸ் ஆடு, ரொம்ப கடினமான ரேகிங்லாம் செய்ய மாட்டோம். டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு என்றவுடனே அவங்களோட டான்ஸ் ஆடுவார்கள். இன்பவல்லி நீ இருந்தால் நான் இங்கிருந்தே தாண்டிடுவேன்னு சந்திரபாபு என்னும் ஆக்டர் பாடுவது போல் அந்த இதை பாடி அவள் ஆடுவாள். அதை நாங்கள்லாம் கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தோம். எப்பொழுதுமே நாங்கள் எதையாவது நினைத்து கொண்டு சந்தோஷமாக சிரித்து கொண்டே போவேன். மெஸ்ஸுக்கு போகும்பொழுதும் தனியாக போகும்போதும் எப்பொழுதும் நல்ல நினைவுகளே இருக்கும், நல்ல எண்ணங்களே இருக்கும். அப்பொழுது எதிரில் வருபவர்களும் அவர்களை பார்த்து தான் சிரிக்கிறேன் என்று அவர்களும் என்னை பார்த்து, அதனால் ஒரு நல்ல உறவுகளே அதனால் மிஞ்சி இருந்தது. அந்த மாதிரி அது நன்றாக அந்த 4 வருடங்கள் ஹோலி கிராஸ் காலேஜில் எக்கனாமிக்ஸ் படித்து முடித்த உடனேயே சென்னையிலிருந்து என்னுடைய கணவரது ஃபேமிலி என்னை பெண் வீட்டுக்கு பெண் கேட்டார்கள். அவர் அப்பொழுது கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியில் லெக்சரராக சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார். எங்களது குடும்பம் 5 தலைமுறையாக வாணிப குடும்பம். நான் சேர்ந்தது 5 தலைமுறையாக அரசாங்க அதிகாரிகள், போலீஸ், காவல்துறை அதிகாரிகள். இன்று அவருடைய முப்பாட்டனார் முதல் என் பேரன் IPS ஆவது வரை எல்லாரும் காவல்துறையை சேர்ந்தவர்கள். அது மிகவும் அமைதியான ஒரு வாழ்க்கை. இது மிகவும் துரிதமான ஒரு வாழ்க்கை. இங்கு வந்தவுடன் எனக்கு முதல் பெண் வனிதா பிறந்தாள். அவள் பிறந்தவுடன் ஐனாவரத்திலிருந்து மாற்றி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் குடியிருப்புக்கு வந்துவிட்டோம். அங்கு 2 வருடம் இருந்துவிட்டு பின் கோவைக்கு அவரை மாற்றினார்கள், GCTக்கு. அங்கு என் 2வது பெண் லலிதா பிறந்தாள். அங்கு 5 வருடம் சிறப்பாக அவர் பணியாற்றி நான் அவருக்கு உதவி செய்தேன். அக்கம் பக்கத்தில் எல்லோரும் நன்றாக பழகுவோம். குழந்தைகளும் அப்படித்தான் பழகி வந்தார்கள். அதன் பின் அவருக்கு PhD செய்வதற்காக IITக்கு வர வேண்டியிருந்தது. கிண்டி இன்ஜினியரிங் காலேஜிலே சேர்ந்து டெபுடேஷனில் அங்கே போனார். அப்பொழுது வாழ்க்கை வேறு விதமாக இருந்தது. பெசன்ட் நகரில் வேறு விதமான வாழ்க்கை. குழந்தைகளை பார்த்து கொள்வது என்னுடைய பொறுப்பு, ஆராய்ச்சியில் ஈடுபடுவது அவருடைய பொறுப்பு. ஏர் ப்ரெஷர் இன்சைட் த டீசல் என்ஜின் என்பதை பற்றி அவர் ஆராய்ச்சி பகலாக செய்தார். அப்பொழுது அவரது உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. அதையும் நான் சமாளித்து அப்பொழுது எனது மகன் பிறந்தார். மகன் பிறந்த பிறகு 3 குழந்தைகளையும் செவ்வனே வளர்த்தி வந்தோம். பெரியவள் நன்றாக கலாட்சேத்திராவில் படித்து அப்புறம் MTech முடித்தாள். அடுத்த பெண் MPhil முடித்தாள். அடுத்தவன் MS முடித்தான் கிண்டி பொறியியற் கல்லூரியில். என் கணவர் சிறந்த ஆராய்ச்சிகளை செய்து சோஷியலி ரிலவெண்ட் ப்ராஜெக்ட்ஸை மாணவர்களும் கொலீக்ஸும் உடன் உழைப்பவர்களும் ஊழியர்களும் செய்யுமாறு செய்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தார். அது இன்று அமலுக்கு வந்திருந்தால் நம்முடைய நிலைமையே வேறு. இன்றுதான் சிறிது சிறிதாக எத்தனாலில் சேர்க்கிறார்கள். அது நம்மளுடைய எரிபொருள் மிச்சமாவதற்கான சிறந்த வழி. எத்தனாலை போட்டு ஓட்டி 5 கார்கள் ஓடின. ஒரு கார் எங்களுக்காக இருந்தது, அது அஃபிஷியல் கார். அதில் நான் கவர்னர் வீட்டில் நடக்கும் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி கல்லூரி ஃபங்க்ஷன்களுக்கு மாத்திரம் என்னை அதில் ஏற்றி செல்வார்கள். நான் இன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மாணவர்கள் எல்லாரும் எத்தனாலை 10% போட்டு சிறப்பாக ஓட்டி அதனுடைய விளைவை நாங்கள் தொலைத்து விட்டோம், உங்களிடம் இருக்கிறதா சார் என்று கேட்க நாங்கள் அதை பத்திரமாக எடுத்து வைத்து இன்று கொடுத்திருக்கிறோம். அதே போல் மற்றவர்களும்
மற்ற ஆராய்ச்சியும் செய்து 90 பேப்பர்கள் எழுதினார். அதற்காக நாங்கள் அமெரிக்காவுக்கு அழைக்கப்பட்டோம். அங்கு போய் அதை பேப்பர் ப்ரெசன்ட் செய்ய டெட்ராய்ட் போனோம். இந்த மீன் டைம் எங்களது மைத்துனர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவர் இறந்து விட்டார். அதன் பின் அந்த குடும்பத்தையும் நாங்களே கவனிக்க வேண்டியிருந்தது. எங்கள் பிள்ளைகளையும் நன்றாக வளர்த்து நன்றாக இருந்தார்கள். நான் குழந்தைகளை வளர்ப்பதிலும் அவருடைய முன்னேற்றத்துக்குமே என்னுடைய நேரங்களை செலவிடுவதை அதுதான் சிறந்தது என்று எடுத்துக்கொண்டேன். முதல் மகள் வளர்ந்து பிடெக் முடிக்கும் தருவாயில் ஹெச்சிஎல்லில் தலைமை பிரசிடென்ட் ஆவதற்கு தகுதியான ஒரு MBA படித்த மாப்பிள்ளை கிடைத்தார். அந்த திருமணம் மிகவும் சிறப்பாக நடந்தது. பிறகு இரண்டாவது மகள், அவளுக்கு பூபாலன் என்னும் பொறியியல் பட்டதாரி, அவரை திருமணம் செய்து வைத்தோம். அவளும் எம்ஃபில் படித்திருந்தாள். அவளும் திருமணமானது பிறகு குழந்தைகளை பார்த்து கொண்டு குடும்பம் என்று இருந்து விட்டாள். மூன்றாவது மகன் அமெரிக்காவிற்கு போகும்பொழுதே அவளுடன் கூட படித்த இன்னொரு வகுப்பினர் ஐயர் பெண்ணை காதலித்ததால் அங்கு போய் நாங்கள் அவர்களுக்கு லிவர்மோர் டெம்பிளில் கலிஃபோர்னியாவில் திருமணம் செய்தோம். 1997 60வது வயதில் என் கணவர் ரிட்டையர் ஆகிறார். டீனாக உயர்ந்த பதவியில் அவ்வளவு திறமையாக அன்று அவர் உழைத்தார். ரிட்டையர் ஆகி நாங்கள் பெசன் நகர் எங்களுடைய சொந்த வீட்டுக்கு பெசன் நகர் வந்திருந்தோம். அதில் இருக்கும் பொழுது அவர் என்னை என்கரேஜ் பண்ணார். இவ்வளவு ட்ராவல் பண்ணியிருக்க, அதை பற்றி சொல்கிற, அதை பற்றி எழுதுனார். அப்போது என்னுடைய தாயார் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார். அவருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். ஒரு பெட்டி திறந்திருந்தால் கூட அதை சரியாக மூடி அந்த தாழ்பாலை நல்லா போடு என்றுவார். இதை பார்த்து எதுக்கெடுத்தாலும் எல்லாரையும் அப்படி தான் சொல்வார். வேலையை செய்பவர்கள் இது சரியாக செய்யவில்லை, அப்படி இப்படி. நான் மனமே நீ அமைதிகொள், மனமே நீ நிறைவுகொள், மனமே நீ மகிழ்ந்திரு, மனமே நீ உற்சாகப்படு, மனமே நீ உற்சாகப்படுத்து, அதுவரையிலும் எழுதிவிட்டு நான் யார் அவர்களுக்கு கூறுவது என்று மனமே நீதான் நான் எனக்கே கூறுற மாதிரி நான் அந்த கவிதை எழுதினேன். அதை அமுத சுரபியில் இருந்த எடிட்டர் நாகராஜகுமார் என்பவர் விக்ரமன் சார் இருக்கும் பொழுது அதை அமுத சுரபியில் வெளியிட்டார். என்னுடைய கணவர் ரிட்டையர் ஆன பிறகு அவருக்கும் நேரம் இருந்தது. ஆனால் அவர் சும்மா இருக்காமல் SAE இன்டர்நேஷ்னலில் வேலை செய்வார். குவாலிட்டி சர்க்கிள் ஆஃப் இந்தியாவில் சேர்மனாக இருந்து எப்படி இண்டஸ்ட்ரியிலிருந்து எல்லா மருத்துவமனைகள் முதல் எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும், குவாலிட்டி இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துவார். அதே நேரம் என்னையும் நன்றாக எழுதுவதற்காக பணம் கொடுத்து புக்ஸு பிரிண்ட் பண்ணுவதற்காக கம்பெனிக்காரர்கள் வலசராம் பதிப்பகம் என்று ஒரு பதிப்பகத்தை ஆரம்பித்து TNSயில் அதற்கு ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் எழுத ஆரம்பித்தேன். முதலில் கலிஃபோர்னியாவின் கல்யாணத்தை பற்றி எழுதினேன், என் மகனுடைய திருமணத்துக்கு. அப்பொழுது நான் எப்படி சென்றோம், எங்கு தங்கினோம். முதலில் லண்டனில் தங்கினோம். லண்டனை சுற்றி பார்த்தோம். தம்பி வீட்டு நியூயார்க்கில் இருந்தோம். அங்கிருந்து கலிஃபோர்னியா போனோம். அங்கு எல்லோரும் அமெரிக்கர்களும் இந்தியர்களும் ஒரு 100 பேர் மாத்திரம் கார்பெட்டில் உட்கார்ந்து கோவிலில் எங்கள் முறைப்படியும் ஐயர் முறைப்படியும் பெண் வீட்டார் முறைப்படியும் நடந்தது. பெண் வீட்டாரும் இங்கிருந்து வந்திருந்தார்கள். எல்லோரும் இருந்து அங்கு அவர்களை தனி கொடுத்தனம் வைத்துவிட்டு நாங்கள் வந்தோம். அதே மாதிரி அதை பற்றியும் ஒரு புக் எழுதியிருக்கிறேன், கலிஃபோர்னியாவில் கல்யாணம் என்று. அதே மாதிரி மணிமண்டபம் என்னும் நூல் என்னுடைய வீடு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அலமு நிலையத்தில் என்பதை பற்றி இருக்கும். அலமு நிலையத்தை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் என் நினைவில் நின்றவை முதலில் அலமு நிலையம்தான். அலமு என்ற பெயர் என்னுடைய தந்தைக்கு அவருடைய தாயார் பேர் அளவில்லாத அன்பு. தாயார் தான் அவருக்கு எல்லாமே தெய்வம் மாதிரி. எனவே அந்த தாயாரின் இந்த பாட்டியார் மிகவும் சிறந்த ஒரு பெண்மணி, மிகவும் உதாரண குணமுடையவர். பார்ப்பதற்கு மிகவும் பேரழகியா இல்லாவிட்டாலும் குணத்தில் அவர் குன்று. யாராவது சாப்பிட்டு அவருக்கு அந்த காலத்தில் மருமகள் எல்லாம் இலை போட்டு அது நிறைய எல்லா பதார்த்தங்களும் வைத்து பெரிய ஜமீன்தார் உணவு போல் வைக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது யாராவது ஒரு பரதேசியோ ஒரு பிச்சைக்காரனோ அப்போல்லாம் நிறைய வருவார்கள், சாப்பாட்டுக்கு பஞ்சம்.
அம்மா என்று ஒரு குரல் கொடுத்தால் அந்த இலையை அப்படியே வைத்து அவர்களுக்கு உணவளிப்பார். அதே மாதிரி தான் உறவினர்களுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு அந்த தெருவில் இருப்பார். அதனால் அவர் பெயரை வைத்து அலமு நிலையம் என்ற பெரிய கொட்டை பெயரில் அந்த வீட்டு வாசலில் எழுதியிருக்கும். அதை முதலில் ஒரு கேட் இருக்கும், பிறகு ஒரு 5 படி இருக்கும், அப்புறம் பெரிய கேட் இருக்கும், திண்ணை இருக்கும். அதில் யார் வேணாலும் வந்து உட்கார்ந்து இருக்கலாம். அந்த தெருவில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் வந்து 20 சைக்கிளை வைப்பார்கள், தொழில் செய்பவர்கள். பிறகு தாண்டி நாங்கள் வீட்டை கதவை காலையில் திறந்தால் இரவு படுக்கும் பொழுது தான் சாத்துவது வழக்கம். கதவு திறந்தே இருக்கும், பெரிய மரத்தேக்கு கதவுகள் இருக்கும். அது வெளியில் இருப்பவர்கள் நாங்கள் நடமாட்டத்தை பார்க்கக்கூடாது என்பதற்கு ஒரு ஸ்க்ரீன் மட்டும் இருக்கும். அந்த கூடத்திற்கு முதலில் எங்கள் வீட்டிலேயே டைல்ஸ் செய்து 60-80 வருடத்துக்கு முன்னாடி டைல்ஸ் போட்டார்கள். அந்த வீடு கட்டும் பொழுது நாங்கள் அதை மத காத்தாடி என்போம். அது வந்து முதுமக்கள் தாழி இருந்ததாக கூறுவார்கள். அந்த அவ்வளவு பழமையான கரூரில் இருந்த அந்த இடம் அது, அமராவதி நதிக்கரையில். அந்த வீட்டில் தொட்டி முத்தம் ஒன்று இருக்கும். அதில் நடுவில் மழை நீர் கொட்டும், சுற்றி இடம் இருக்கும். அதில் நெல் விளைந்து, எங்கள் நிலத்திலிருந்து வந்த நெல் விளைந்து அதை அந்த இடத்து கவுண்டமார்கள் பெண்கள் வந்து அதை வந்து பாயில்டு அரிசியாக்கி அதை கொட்டி அதை துளவுவார்கள். நாங்கள் அதில் அங்கேயே சைக்கிள் கற்றுக்கொள்ளுவோம். அவ்வளோ பெரிதாக இருக்கும். கூடத்திலும் சின்ன குழந்தைங்கள் சைக்கிள் ஓட்டும் அளவுக்கு மிகவும் பெரிதாக இருக்கும். எல்லோரும் 7 குழந்தைகளும் ஒரே பெரிய பாய் விரித்து பெரிய நெட் மாதிரி கட்டி, எங்கள் அப்பாவுடைய அது வேலை அது. எல்லோருக்கும் அப்பொழுது கொசு தொல்லை அதிகமாக இருக்கும். அதில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக படுப்பதற்கு வசதியாக இருக்கும். விடுமுறை நாட்களில் 7 பேர் குழந்தைகளும் அங்கு போய் இருந்து ஒன்றாக இருப்போம். எல்லோரும் அந்த தொட்டி முத்தத்தில் வரிசையாக உட்கார வைத்து எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறுவார்கள். அதில் ஒருத்தருக்கு உருளைக்கிழங்கு இருந்தால், வனிதாவுக்கு பிடித்திருந்தால், இன்னொரு தங்கையோட மகன் டாக்டராக இருக்கிறான் அமெரிக்காவில், அவன் உலகத்திலே 5வது டாக்டர் ஆர்த்தோ. அவனுக்கும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவனே சிரிப்பான், அவனுக்கு அந்த உருளைக்கிழங்கு போகும். அந்த மாதிரி எல்லோரும் மிகவும் இனிமையாக அந்த நாட்களை கழித்து வந்தார்கள் எங்களுடைய குழந்தைகள் எல்லாம். பிறகு என் தந்தையாரும் தாயாரும் அந்த வீட்டை தனியாக இருக்க முடியாது, குழந்தைகள் எல்லோரும் வெளியே போய்விட்டார்கள் என்று சொன்னவுடன் அண்ணா நகர் வந்து தங்க வேண்டி இருந்தது. கடைசி காலத்தில் எங்கள் அண்ணன் வீட்டில் அங்கிருந்து தான் அவர்களுடைய காலம் முடிந்தது. நாங்கள் அப்பப்பொழுது போய் பார்த்து கொண்டு வந்து கொண்டு இருந்தோம். அந்த அலமு நிலையம் இன்று இன்னொரு கைக்கு விற்று விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது அதை 4 வீடாக கட்டி வாடகைக்கு யாரோ இருப்பதாக என் டாக்டர் தம்பி இப்போ போய் பார்த்து வந்தான். அம்மாச்சியின் கவிதைகளில் நான் எல்லாமே என்னுடைய பலகா போனது, இந்த எதனால் பற்றி, சூரியனை பற்றி, கடவுளை பற்றி, வாழ்க்கை தரத்தை பற்றி, என்னுடைய தோழிகளை பற்றி, என் ஊரை பற்றி, எப்படி வாழ வேண்டும் என்ற முறையை பற்றி எல்லாம் கவிதைகள் நிறைய படைச்சிருக்கேன். மொத்தம் 2 டிராவலாக், 1 குறுநாவல், 2 சிறுகதைகள். ஒரு சிறுகதை வலசராம் பதிப்பகத்தில் நான் எழுதினது. மணிமண்டபங்கிறது எல்லாமே உண்மை கதைகளை மாற்றி சிறுகதைகளாக எழுதியிருந்தேன். பிறகு கோபுர கலசம் என்று 2வது இது கற்பனை கதைகள் எல்லாமே. இந்த டிராவலாகில் எல்லாமே எழில்மிகு அமெரிக்கா எழுதும்போது பேங்காக், ஹாங்காங் எல்லாம் பற்றி எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய எல்லா டிராவல் பற்றியும், என்னுடைய அனுபவங்களை பற்றியும், மலேசியா போனது எல்லாமே அதில் எழுதியிருக்கேன். நிறைய 2-3 அமெரிக்காவில் திருமணங்களை நான் பார்த்தது. கேளிக்கான இடங்களுக்கு ஜென்னர் என்னும் அழகிய ரஷ்ய நதிக்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு கவர்னர் வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கு தங்கி என்ஜாய் பண்ணது எல்லாமே என்னுடைய அந்த புத்தகங்களில், என்னுடைய டிராவலாகில் குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது முன்பெல்லாம் இந்த வாழ்க்கைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வது மிகவும் கடினம், இது முன்பிருந்தது தான் சிறந்தது என்று நினைத்தேன். ஆனால் எழுதி வைத்து சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இன்றைய வாழ்க்கை முறைதான் முன்பு நாம் வாழ்ந்த வாழ்க்கையை விட மிகவும் சிறப்பானது. வீட்டிலிருந்து நாம் கேட்கும் பொழுதே எல்லா பொருட்களும் வந்து விட்டன. யாருடைய உதவியும் அதிகம் நாம் கேட்க வேண்டாம். முடிந்தவரை
நமக்கு வேண்டுவதை நாமே செய்து கொள்ள வேண்டிய வசதியும் வாய்ப்புகளும் இப்பொழுது நமக்கு சிட்டியில் கிடைக்கிறது. வைத்தியர் வேண்டுமென்றால் ஹோம் டாக்டர் இருக்கிறார். நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு என்ன மருந்து சாப்பிடுவது, என்ன உணவு சாப்பிடுவது என்றால் உடனே அவர் தெரிவிக்கிறார். அதே போல் குழந்தைகள் உள்ளூரிலேயே அருகில் இருப்பதால் கூப்பிட்டவுடன் ஏதோ நான் உடல்நிலை சரியில்லை, நர்சிங் ஹோம் போக வேண்டும், ஹாஸ்பிட்டல் போக வேண்டும் என்றால் உடனே என் பெரிய மகள் என் கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் பொழுது நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்து சர்ஜரி பண்ணி அவரை சேவ் பண்ணான். அதே மாதிரி எனக்கும் போன மாதம் வயிறு சரியில்லை என்று நான் சொன்னேன், டீஹைட்ரேஷன் ஆகும், உடனே போகணும்னு சொன்னோடனே உடனே அவன் அதை கூட்டிகிட்டு போனான். அவள் ஒரு வாரம் ஊருக்கு போனவுடனே இன்னொரு பெண் வந்து ஒரு வாரம் என்னுடன் கூட இருந்து எங்களுக்கு துணையாக இருந்தாள். நாங்கள் தனியாக இருக்க வேண்டாம், ஏதாவது எமர்ஜென்சி வரும் என்று. அதே போல் என் மகனும் எங்களுடன் 100 நாட்கள் தங்கியிருந்து எங்களுக்கு யோகா, மெடிடேஷன் முதலியவையெல்லாம் கற்றுக் கொடுத்து, வேதாந்த கிளாஸ் எல்லாம் போட்டு கொடுத்து, எங்களுடைய வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்க வேண்டும், சாப்பாடு இப்படி தான் இருக்க வேண்டும். அவங்களுடைய தந்தைக்கு மிகவும் உறுதுணையாக மாடிக்கு அழைத்து சென்று உடற்பயிற்சி செய்வது, நடப்பயிற்சி செய்வதற்கெல்லாம் உதவி செய்தான். எனவே குழந்தைகள் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் வளர்ந்தார்கள். எனவே அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பது என் வாழ்க்கையில் நிறைவேறியது. அதே போல் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்று ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று ஐம்புலத்தாரையும் நாங்கள் ஆதரித்து எங்களுடைய முன்னோர்களுக்கும் படங்களுக்கு பூ போட்டு, அமாவாசை என்றால் அவர்களுக்காக படையல் போட்டு, தான தர்மம் எல்லோருக்கும் செய்து, அன்னதானம் கோயிலில் செய்து, பாமன் சுவாமி கோயிலில் அன்னதானம் செய்து கொண்டிருந்தோம். அதை அரசாங்கம் எடுத்துக்கொண்டதால் சானிட்டோரியத்தில் தாம்பரத்திற்காக அங்கு வருபவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக அன்றைக்கு பணம் கொடுத்து அன்னதானத்துக்காரனுக்கு வரவழைத்து அவனுக்கும் சாப்பாடு போடுவோம். இங்கு சுற்றியுள்ள வாட்ச்மேன், வேலை செய்பவர்கள் எல்லோருக்கும் உணவளித்து உதவிகள் செய்வது வழக்கம். முதுமையில் நாம் ஆரோக்கியமாக வாழ இன்று நாம் படித்து கொண்ட பாடம் மனதை முதலில் சந்தோஷமாகவும் கண்டென்டாகவும் வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். பிறகு சிறந்த மிகவும் சுத்தமான ஆரோக்கியமான பேலன்ஸ்டு டயட் நிச்சயம் நமக்கு தேவை. அது போறவில்லை என்றால் ஒரு விட்டமின் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நானும் என் கணவரும் எடுத்துக்கொள்கிறோம். அதே போல் அவரும் கான்ஸ்டிபேஷன் முதலிய வராமல் இருக்க என்னவெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, கடுக்காய் பொடியோ வெந்தயமோ, அதே மாதிரி நானும் என்னுடைய வயிற்று பிரச்சனைக்காக எனக்கு ஜீரண சக்தி மிகவும் குறைவு. எனவே எண்ணெயும் ஸ்பைசஸும் இல்லாத தனித்தன்மையான சுத்தமான உணவை வீட்டில் சமைத்து தான் வெளியில் போய் சாப்பிட வேண்டும் என்றால் கூட கையில் எடுத்துக்கொண்டு சென்று சாப்பிடுவது வழக்கம். எனவே நமக்கு ஒவ்வாமை இருந்தால் அதை நாம் நீக்கிவிட வேண்டும். உப்பு, காரம் இதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். உப்பும் வெள்ளை சர்க்கரையும் நிச்சயம் கிடையாது, மிகவும் கம்மியாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வயதாகி விட்டது என்று உணர்கிறோமோ இல்லையோ அந்த உடல்நிலை அதை காட்டுகிறது. எழுந்த உடனேயே முன்பு மாதிரி வேகமாக எழுந்து செல்ல முடியவில்லை. எலும்பு தேய்மானங்கள் வருகின்றன. அதனால் வழிக்கு விழாமல் இருங்கள் என்று சொல்வதுதான் மருத்துவர்களின் ஆலோசனை. எனவே ஸ்டிக் பக்கத்தில் வைத்துக்கொள்கிறோம். பாத்ரூமிற்கு பக்கத்தில் தான் கட்டில் போட்டுக்கொண்டு படுக்கிறோம். அதே மாதிரி நாவு வறண்டு விட்டால் உடனே குடிப்பதற்காக நீர் பக்கத்தில் வைத்துக்கொள்கிறோம். எங்களுக்கு தேவையான உணவை நேரத்துக்கு நிறைய லிக்விடாகவும் மோர் முதலியவற்றை அதிகம் சேர்த்து சாப்பிடுகிறோம். அவர் டயபெட்டிக் என்பதால் அவருக்கு குறைந்த அளவு உணவும் நிறைய காய்கறிகளும் வேக வைத்த காய்கறிகளும் கொடுக்கிறோம், அல்லது சூப் செய்து அதை கொடுக்கிறோம். நான்வெஜ் அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார், அதை 20 வருடத்துக்கு முன்னாடியே நிறுத்திவிட்டோம். அதே போல் நானும் முட்டையை கொரோனா காலத்தில் மாத்திரம் மிகவும் வீக்காக இருந்ததால் நாங்கள் 2 பேரும் எடுத்துக்கொண்டோம். பிறகு அதையும் நாங்கள் நிறுத்திவிட்டோம். இப்பொழுது மிகவும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய கீரை வகைகள், காய்கறிகள், பருப்பு வகைகள், குறைவான சாதம் முதலியவற்றை சாப்பிட்டு முடிந்தவரை உடல்நிலையை பராமரிக்க முயற்சிக்கிறோம். உண்மையிலேயே இன்றைய வாழ்வு மிகச்சிறந்த வாழ்வு. ஆனால் ஒன்று இன்று நமக்கு மக்களுக்கு தேவையானது மனித நேயம்.
இப்பொழுதெல்லாம் எல்லோரும் வாட்ஸ்அப்பு வச்சு அந்த 4 பேர் உட்கார்ந்துருந்தா கூட அதையே தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யாரும் ஒருவருடன் ஒருவர் பேசுவதில்லை, அக்கம் பக்கம் இருப்பவருடன் பேசுவதில்லை. முன்பெல்லாம் எங்களுக்காக சமைப்பதில்லை, 4 ஃப்ளாட்டில் இருப்பவர்களுக்காக சமைத்தோம். அந்த காலமெல்லாம் இந்த 15 வருடத்தில் மறைந்து போய்விட்டன. எனவே மனித நேயம் என்பது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் மக்கள் எல்லாம் செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறார்கள். அது ஒரு விதத்தில் ஓகே, அவரவர்கள் தன் இஷ்டப்படி இருந்து முன்னேற்றம் அடைவது நன்றுதான். கூட்டு குடும்பமாக அன்று இருந்தது, அது இந்த காலத்துக்கு ஒவ்வாது. ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள வேண்டும் என்ற நிலைமை இல்லை. முதியவர்களும் தன்னால் முடியவில்லை என்றால் ரிட்டையர்மெண்ட் ஹோம் போய் நிம்மதியாக இருக்கிறார்கள். ஆண்டவனை நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் கை கால் நன்றாக இருக்க வேண்டும், நாம் நடவுடையோடு இருக்க வேண்டும், கடைசி வரையும் நடந்து கொண்டு இருக்க வேண்டும், படுக்கையில் படுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் யாராவது சின்சியராக இருப்பவர்கள் உதவிக்கு வர வேண்டும். அப்பப்பொழுது நான் பெற்ற பிள்ளைகளும் வந்து அவர்களை சரியாக நடத்துகிறார்களா என்று பார்க்க வேண்டும். எங்களுடைய உடல்நிலை சரியாக இருக்கிறதா, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோமா? ஆனால் இன்று வரை மிகவும் திருப்தியான ஒரு வாழ்க்கை நடந்திருக்கிறது. என்னுடைய பேரன் பேத்திகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக படித்து, பெரிய பேரன் வந்து போலீஸ் கமிஷனராக இருக்கிறான். அடுத்தவன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஃபவுண்டேஷன், அந்த அவங்க பெண்ணையும் அதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. இவன் கார்னியா படிக்கும் பொழுதே 1000 கருவறி விழிகளுக்கு கண் கொடுத்திருக்கிறான். இன்னொரு மருமகள், பெரிய மருமகள் வந்து என் பீடியாட்ரிஷியன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணி இன்வேலிட் சில்ட்ரனுக்கெல்லாம் அவள் பார்த்து எல்லாம் சமயத்துக்கு உதவுறா. அந்த மாதிரி ஒருத்தி வந்து ஆர்கிடெக்ட், இன்னொருத்தி மீடியா பர்சன், இன்னொருத்தி வந்து என்ஜினியரிங் படித்து கொண்டிருக்க எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். எல்லா குழந்தைகளும் நன்றாக சிறப்பாக, நாங்கள் யாருக்கும் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எங்களுடைய நடைமுறையை பார்த்து அவர்களே தன்னுடைய கடமை உணர்ச்சியை உணர்ந்து என் குழந்தைகள் நடந்து கொண்டார்கள். அவர்களுடைய குழந்தைகளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி சிறப்பாக வருகிறார்கள். நாம் வந்து குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை தான் நான் எல்லோருக்கும் சொல்கிறேன். இந்த பூங்காற்று சேனல்தாரர்கள் இந்த பெரும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்து என்னுடைய கருத்தினை மற்றவர்களும் அறிய செய்யுமாறு செய்த ஒரு பேர் உதவிக்கு மிக்க நன்றி, கரம் கூப்பி வணங்குகிறேன். அதே போல் மக்களும் எல்லோரும் எங்களுடைய அனுபவத்தை பூங்காற்று மூலம் அறிந்து அவங்களுடைய வாழ்க்கையை இன்பகரமாக தென்றலடிக்க செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.